வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் தான் பிடிபிஆர்டி 2023 கோர்ட் கேஸ் அப்டேட் பார்க்க போறோம். ஸோ கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல்டு பை டிஆர்பி. ஸோ இந்த டீடைல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் டிஆர்பி பத்தின இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டிஎன்டெட் 2024 அண்ட் பிஜி டிஆர்பி 2024க்குள்ள எல்லா கைடன்ஸும் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிடிபிஆர்டி 2023 கோர்ட் கேஸ் அப்டேட் தான். ஸோ டிஆர்பி எப்போ கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க, அதை பத்தி தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் 1/7/2024 ஜூலை 1 வருது. ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்டரிம் ஆர்டர் வந்து கொடுத்தது வந்து 5/6 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த அஃபிடவிட்டை என்னைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா 24/6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ டேட்டட், அதாவது ட்ரூ காப்பீஸ் வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க, அது விசாரணைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதோட ஜட்மெண்ட் காப்பி, அதாவது அஃபிடவிட் தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் இன்னும் இல்லை அப்படின்னு டவுட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அதுக்கான இது வந்திருக்கு, அஃபிடவிட் இஸ் சப்மிட்டட். ஸோ இதுல என்ன அப்படின்னா, இந்த கேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த ஜனனி அப்படிங்கிறவங்களோட இன்டரிம் ஸ்டே, அவங்க தான் வந்து இந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரீடூ பண்ணணும், திரும்ப கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்களோட கேஸ்ல தான் ஜட்ஜ் வந்து என்ன கொடுத்து, ஹைகோர்ட் ஜட்ஜ், மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து நமக்கு இன்டரிம் ஸ்டே ஃபார் 2 weeks அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட நீட்சியா அதோட ஃபாலோ அப்பா தான் கேசஸ்ல வந்து அடுத்த வந்து ஸ்டே வெக்கேட் பண்ண சொல்லி போட்டிருந்தது. ஸோ இதுக்கு பதில் சொல்ல சொல்லி கேட்டிருந்தது, இது எல்லாமே நடந்தது. So, it is submitted that the details of the question objected by the petitioner in the objection tracker are stored in the tabulation given. ஸோ அவங்க எந்தெந்த கொஷின்லாம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்ன, ஃபைனல் ஆன்சர் கீ என்ன, கொஷின் டைப் என்ன, அவங்களுக்கு மார்க் அவார்ட் பண்ணது என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இதுலேயே வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட கம்யூனல் மார்க்கு, அவங்களோட நேமு, அவங்களோட அந்த கம்யூனல்ல எவ்வளோ மார்க் வந்து மினிமம் கட் ஆஃப், ஸோ அவங்க எடுத்த மார்க், அவங்க எந்தெந்த கொஷின்ஸ்லாம் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் இன்க்ளூடிங் ஃப்ரம் த பெட்டிஷனர், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்பர் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ். ஸோ அப்ஜெக்ஷன் எத்தனை பேர் அந்த பர்டிகுலர் கொஷனுக்கு தெரிவிச்சிருந்தாங்க பெட்டிஷனரோட சேர்த்து, அதுக்கு என்ன வந்து ஃபைனல்ல கொடுத்துருக்காங்க, மார்க் அவார்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விவரம் தெளிவான முறையில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 990 பேர் வந்து ஒரு கொஸ்டினை அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் கீழே ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைனல் கீழே ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட அப்ஜெக்ஷன் எப்படி இருக்கு, நம்ம கேண்டிடேட்ஸோட அப்ஜெக்ஷனை பொறுத்து அவங்க மார்க் கொடுத்துருக்கோங்கிறத தெளிவா டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ 103 அடுத்து 955 அப்ஜெக்ஷன் பி அப்படிங்கிறது சியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் சப்மிட்டட் that the petitioner in para 9 to 11 hours that 13 answers were awarded as star marks irrelevant to the choice of answer. For that 11 answers were given multiple answers. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ட்ராடிக்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கொஷின் அவங்க சொல்றது படி இது கான்ட்ராடிக்டரி தான். நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து நம்ம எம்சிக்யூக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும், ஆனால் இது எல்லாமே அப்ஜெக்ஷன் பை த கேண்டிடேட். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஆர்பி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்க, பட் ஆன்சர் அப்படிங்கும்போது மல்டிபிள் நமக்கு வந்து புக்ஸ் இருக்கு, ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அப்ஜெக்ட் பண்ணும்போது அந்த அப்ஜெக்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நிறைய பேர் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணி நிறைய பேர் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணும்போது 2 ஆன்சருமே கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார் கொஸ்டின், மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின் அப்படிங்கும்போது
அது ராங் கொஸ்டினா எடுத்துக்க முடியாது. நம்மளோட அப்ஜெக்ஷனை அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ நமக்கு எப்பவுமே வந்து ஹையர் லெவல் போக போக ரெஃபரன்ஸ் புக் அண்ட் கன்சிடரேஷன் வந்து நிறைய தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்டை அவங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. அடுத்ததா பார்க்கும்போது நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்லி ஒன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இந்த இடத்துல நம்ம வந்து மல்டிபிள் ஆன்சர் ஏன் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் தான் இது சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெளிவான விளக்கமாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டமா இந்த ஜட்ஜ் வந்து இந்த அஃபிடவிட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டே வெக்கேட் பண்ணாங்கன்னா டிஆர்பி நெக்ஸ்ட் அதாவது ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனல் என்கரேஜ் எஜுகேட் எலிவேட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டெட்டு இதுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற பிஜிடிஆர்பி 2024 அண்ட் டிஎன்செட் 2024க்கான டெஸ்ட் பேட்சஸ் ரன்னிங்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது கைடன்ஸ் தேவைப்பட்டா இந்த வாட்ஸ்அப்ல நம்பருக்கு, அதாவது ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.